சிரட்டையை இனிமேல் குப்பையில் போடாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு ஏசியே தேவையில்லை. இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய ஐடியாஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். எல்லா ஐடியாஸையும் தெரிஞ்சுக்கோங்க, ட்ரை பண்ணியும் பாருங்கள். நம்ம இப்போ முதல் ஐடியா பார்க்கலாம். ஒரு டிஷர்ட் எடுத்துக்கோங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பழைய டிஷர்ட் எடுத்துக்கலாம், இல்லை கிழிஞ்சு போன டிஷர்ட் எடுத்துக்கலாம், வெளுத்து போன டிஷர்ட் எடுத்துக்கலாம். உங்ககிட்ட எது இருக்குதோ டிஷர்ட் எடுத்துக்கோங்க. அந்த டிஷர்ட்டை இந்த மாதிரி உள்பக்கமாக திருப்பிக்கோங்க. இப்போ இந்த டிஷர்ட்டோட அந்த காலர் இருக்கிற பகுதியில் இந்த மாதிரி ஒரு தலையணையை வச்சுடுங்க. இப்போ டிஷர்ட்டோட கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த மாதிரி மேலே எடுத்துகிட்டு இந்த கீழ்ப்பகுதியை நல்லா அந்த தலையணைக்குள்ளே நுழைச்சி விட்டிங்கன்னா இந்த டிஷர்ட் அழகாக அந்த தலையணை உள் பக்கமாக போயிடும். இப்போ இந்த மாதிரி தலையணையோட ரெண்டு சைட்லேயும் அந்த டிஷர்ட்டை ஈவனாக லெவல் பண்ணி அந்த தலையணையை டிஷர்ட்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட தலையணை உரை ரெடி. தலையணைக்கு தலையணை உரை மட்டும் இல்லைங்க, பழைய டிஷர்ட்டை கூட இன்ஸ்டண்ட்டாக தலையணை உரையாக போட்டுக்கலாம். இது கலண்டும் வராது, ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்க. பழைய டிஷர்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஊசி நூல் எதுவும் யூஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தலையணை உரை ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த டிப்பு, காலையில் நம்ம தயிர் பச்சடி செஞ்சோன்னா மதியம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆகுங்க. நீங்கள் தயிர் பச்சடி பண்ண போகிறீங்கன்னா இந்த சின்ன விஷயம் மட்டும் செய்யுங்க. நீங்கள் செய்கிற அந்த தயிர் பச்சடி ரொம்ப நேரத்துக்கு நீர் விடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அந்த தயிரோட புளிப்பு சுவையும் அதிகரிக்காது. எப்பயும் போல் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா இந்த உப்பு தண்ணியில் ஊறணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுக்கோங்க. அதன் பிறகு நம்ம கட் பண்ணி போட்ட வெங்காயத்தை வெளியில் எடுத்துடலாம். இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம செய்யும்போது வெங்காயத்தில் இருக்க அந்த காரத்தன்மை தண்ணியிலே போயிடும். இதனால் வெங்காயம் நீர் விடாதுங்க. இதன் பிறகு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இதுபோல் நம்ம தயிர் சேர்க்கும் போது தயிரில் மதியம் நேரம் ஆனாலும் அளவுக்கு அதிகமான புளிப்பு சுவை சேராது. காலையில் கொடுத்து அனுப்புகிற தயிர் பச்சடி மதியம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. பொதுவாக நம்ம வீட்டில் தேங்காய் வாங்கினோன்னா தேங்காயை உடச்சி தேங்காய் யூஸ் பண்ண பிறகு அதோட ஓடை குப்பையில் தாங்க போடுவோம். இனி தேங்காய் சிரட்டையை குப்பையில் போடாதீங்க. ஏன்னா நம்ம வீட்டில் வெயில் காலங்களில் அதிகமாக பிரச்சனை தரது கரண்ட்டு பில் தாங்க. குறிப்பாக வெயில் காலத்தில் கரண்ட்டு பில் வழக்கத்தை விட டபுள் மடங்காக கூடி வரும். இதுக்கு நிறையா காரணம் இருக்குது. வெயில் காலத்தில் நம்ம வீட்டில் ஃபேனு, ஃப்ரிட்ஜு அப்படின்னு அதிகம் யூஸ் பண்ணுவோம். சிரட்டையை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டு கரண்ட் பில் கம்மியாக வரும். அது எப்படின்னா இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சிரட்டை எடுத்துக்கோங்க. நீங்கள் 2, 3, 4ன்னு உங்ககிட்ட எத்தனை சிரட்டை இருக்குதோ அத்தனையும் எடுத்துக்கலாம். அத்தனையும் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது போல் தண்ணியை ஊற்றி வச்சுக்கோங்க. நம்ம இதில் ஏன் பாக்ஸ் வச்சு சிரட்டை வைக்கிறோன்னா சிரட்டை சரிவர நிற்காதுங்க. அதனால இது போல் ஒரு பாக்ஸ் வச்சு வச்சோன்னா சிரட்டை நல்லா சப்போர்ட்டாக இது போல் நிற்கும். அதுக்காக தான் நம்ம பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பாக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பவுல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சிரட்டை வச்சுருக்க பாக்ஸை அப்படியே எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைங்க. இது நல்லா ஐஸ் கட்டியாக மாறணும். நல்லா ஐஸ் கட்டியாக மாறின பிறகு இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காலையில் நீங்கள் இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதுங்க. மதியம் நேரத்தில் இல்லை நைட் டைமில் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாக மதிய நேரத்தில் அதிகம் வெயில் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் உங்கள் வீடு நீங்கள் படுத்திருக்கிற ரூம் கொஞ்சம் சில்லுன்னு ஆகணும்னா இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எந்த இடத்துல தூங்க போகிறீங்களோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு துண்டை விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரட்டையிலான ஐஸ் கட்டியை வச்சுடுங்க. நீங்கள் கேட்கலாம், இதை வெறுமன பாக்ஸில் தண்ணி ஊற்றி ஐஸ் கட்டியாக வைக்கலாமேன்னு. அப்படி நம்ம செய்யும்போது அந்த ஐஸ் கட்டிகள் சீக்கிரம் உருகுங்க. இந்த மாதிரி சிரட்டையில் வைக்கும்போது ஐஸ் கட்டி ரொம்ப நேரத்துக்கு உருகாமலும் கூலிங் போகாமலும் இருக்கும். இது போல் சிரட்டை வச்ச பிறகு ஃபேனை போட்டு விட்டுருங்க. ஃபேனோட காற்று சிரட்டையில் இருக்க ஐஸ் கட்டியில் படும்போது நல்லா குளுமையான காற்றாக மாறும். நம்ம வீடு 2வது மாடி 3வது மாடியாக இருந்தாலும் சில நேரம் வெயில் அப்படியே இறங்கும். அந்த நேரத்தில் காற்று ரொம்ப சூடாக வருங்க. இது போல் நீங்கள் சிரட்டை பயன்படுத்தினீங்கன்னா அந்த காற்று நல்லா குளுமையாக வரும். இதனால் ஏசி போடணுங்கிற தேவையே இருக்காது. ஏசி உங்கள் வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஏசி போட தேவையில்லை. ஏசி ரிப்பேர்னாலும் இல்லை ஏசியே இல்லைனாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதனால வழக்கத்தை விட உங்களோட கரண்ட் பில் கண்டிப்பாக கம்மியாக வரும். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்னு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இதை யூஸ் பண்ணி பார்க்கட்டும். அடுத்தது ஒரு வெள்ளரிக்காயை இது போல் தோல் சீவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காய் போதும். அதை நல்லா துருவி அதோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாங்க. வெள்ளரிக்காயை நம்ம சாப்பிட்றது எந்த அளவு நல்லதோ அதே போல் அதோட ஜூஸையும் நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தலாம். வெள்ளரிக்காயை பிழிஞ்சு எடுத்த பிறகு அரிசி ஊற வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். சமையல் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது போல் அரிசியை தண்ணியில் ஊற போடுவோம். அப்படி இருக்கிற தண்ணி 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி வெள்ளரிக்காய் சாறு இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. வெயில் காலங்களில் அதிகமாக நம்ம வெளியில் அலையும் போது நம்ம முகம் கருமை அடையும். அதே போல் முகம் ரொம்ப டல்லாக மாறும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் முகம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் வெயில்னால் வரக்கூடிய அந்த டேன் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த தண்ணியை அப்பப்போ உங்கள் ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இல்லைனா முகம் கழுவுறதுக்கும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். வெள்ளி செவ்வாய் நிலை வீடுகளில் சாம்பிராணி போடுவோம். சாம்பிராணி போடணும்னா சிரட்டையை சாம்பலாக்குவோம், இல்லை கறித்துண்டு பயன்படுத்துவோம். அப்படிலாம் செய்ய இப்போல்லாம் நேரமே இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுவோம். அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணாலும் இந்த சாம்பிராணியில் இருக்க வாசனை நமக்கு கிடைக்காது. நீங்கள் கம்ப்யூட்டர் சாம்பிராணியே ஏற்றுனாலும் பரவாயில்லைங்க. அதோட கங்கில் இது போல் சாம்பிராணியை தூவி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்ம சாம்பிராணி போட்டுடலாம். எலுமிச்சை பழ சாறு பிழிஞ்ச பிறகு அதோட தோலை குப்பையில் போடாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தோலை இது போல் ஒரு அகல் விளக்கு இல்லைனா ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்ச பிறகு இதில் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி எலுமிச்சை தோல் உப்பு இது ரெண்டையும் சேர்த்த பிறகு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பொதுவாக ஃப்ரிட்ஜில் நிறைய சாமான் வச்சுருப்போம். இதனால் ஃப்ரிட்ஜில் அப்பப்போ ஒரு விதமான கெட்ட ஸ்மெல் வரும். அந்த கெட்ட வாடையை எடுக்க இது போல் எலுமிச்சை பழத்தோலையும் உப்பையும் வச்சிங்கன்னா அந்த கெட்ட வாடை இருக்காதுங்க. நம்ம தலைக்கு போடுற இது போல் கிளிப்பு நம்ம யூஸ் பண்ணி கொஞ்ச நாள்லையே உடஞ்சி போயிடும். இதுக்கு காரணம் இதில் இருக்கிற ஸ்ப்ரிங்கு சீக்கிரம் துரு பிடிக்குங்க. இது துரு பிடிக்காமல் நல்லா அப்படியே புதுசாக மெயின்டைன் ஆக இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். நம்ம வீட்டில் நெயில் பாலிஷ் வச்சுருப்போம். அப்படி இருக்கிற நெயில் பாலிஷை அந்த ஸ்ப்ரிங்கில் பூசி விட்டுருங்க. இந்த கிளிப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் இது போல் ஸ்ப்ரிங் இருக்குங்க. அதில் நீங்கள் நெயில் பாலிஷை பூசி விட்டிங்கன்னா இது அவ்வளோ சீக்கிரம் துரு பிடிக்காது. இதனால் இந்த கிளிப்பு அவ்வளோ சீக்கிரம் உடையவும் செய்யாது. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம வீட்டில் அரிசியெல்லாம் நிறையா வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி நம்ம பயன்படுத்துகிற அரிசியில் வண்டு புழு பூச்சி எதுவும் வராமல் இருக்க இது போல் மரத்திலான குச்சியை அங்கங்கே சொருகி விட்டுருங்க. இது போல் புதுசாக வாங்கின ஐஸ்கிரீம் குச்சிலாம் இருந்ததுன்னா ஒரு 4-5 போல் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா அந்த மாய்ஸ்சரை அப்சர்வ் பண்ணும். இதனால் இதில் வண்டு புழு பூச்சின்னு எதுவும் வராது. நம்ம பயன்படுத்துகிற வாட்டர் பாட்டிலை ரொம்ப நாள் யூஸ் பண்ணலன்னா அதில் ஒரு விதமான ஸ்மெல் வருங்க. அதனால் வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணாமல் இருக்கும்போது அதில் கொஞ்சமாக வெள்ளை சர்க்கரையை போட்டு வைங்க. இந்த மாதிரி நீங்கள் வெள்ளை சர்க்கரை போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா இதில் எந்த வித கெட்ட வாடையும் வராது. இது போடுறதுக்கு முன்னாடி வாட்டர் பாட்டிலை நல்லா தொடச்சிட்டு போடுங்க. அதாவது பாட்டில் உள்ள ஈரம் இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி அடிக்கடி யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஃப்ளாஸ்கில் கூட சக்கரை போட்டு வைக்கலாம். இந்த ஐடியாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.